பாருங்க எவ்வளோ டிராகன் ஃப்ரூட்னு சொல்லி அப்படி நாங்கள் அறுவடை செய்து வந்து நாங்கள் என்னென்னா தூரத்தில் வந்து பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டில் கட்டாயம் வித்தியாசமாக இருக்குங்க இப்படி இருக்குண்ணே நான் வந்து விவசாயம் செய்யணும் பண்ணாக்காண்டி லண்டன் நாட்டையே விட்டுட்டு சொல்லாங்க ஆக்க வந்தேன் ஏன்னா என்னால நம்பிலாங்கிறாங்கண்ணா அப்படி ஒரு தோட்டத்துக்கு நிற்கிறேன் அதுக்கு பிறகு ஒவ்வொரு வருஷம் ஒரு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் இருக்கு முதல் தடவை எந்த கையாலேயே ஒரு பழம் கொண்டு அறுவடை செய்யப்படுறோம் இப்படியான வெட்டுறோம் மட்டுங்க இந்த டிராகன் ஃப்ரூட்னா பழம் இருக்குது தானே இதில் என்ன மருத்துவ குணங்கள் இருக்குது என்னத்துக்கு நல்ல பாருங்க இது வந்து அதை நான் நேராக வளர்த்து கொண்டு போகலாம் தானே நேராக வந்தால் காய் வராது அந்த நேராக நிற்கிற கொப்பிலேங்க அது பாருங்க காய் வந்திருக்கான்னு சொல்லி முழுமையாக முடல் பாமை இலங்கைக்கு எடுத்து காட்டேன் ஒரு சவாலை அதை செய்து காட்டலாம் சரி இந்த பாருங்க அதில் ஒரு கொப்பில் ஓடி 3 பழம் வந்திருக்கு ஒரே இதாகி அந்த விவசாய நீராக்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் அருமையை கவனிக்கிறேன் இல்லை ஒரு பால் மாடு வளர்த்திங்கன்னா உங்களுக்கு வருஷத்துல 2 லட்சம் ரூபா ஆகும் இருக்கும் மற்ற இது என்னென்ன இது வந்து இலந்து அப்புலன்னு சொல்லி சொல்றது வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் வந்து கேட்பீங்கன்னா தங்களுக்கும் இந்த டிராகன் ஃப்ரூட் விட்டு நடவணும் இல்லாட்டி நாங்கள் ஒரு தோட்டமாக செய்யணும் இந்த பூ வந்து மலர்ந்துட்டுது அந்த ரப்பர் பேண்ட் நாங்கள் போட இல்லைன்னு சொல்லி சொன்னால் மாலமலை ஜூஸ் யோகட் ரிங்கின் யோகட் அன்னாசிப்பழ ரிங்கின் யோகட் அந்த ஃபேக்ட்ரியும் இருக்குது இல்லை வெளிநாட்டிலேருந்து முதலீடு செய்கிற ஆட்களுக்கு 2-3 விஷயம் அவசியம் குறை நினைக்கிற மாதிரி நான் சொல்கிற கதைக்கு நீங்கள் தோட்டம் வைக்க வேணும்னு சொல்லி கேட்டால் நாங்கள் வந்து தோட்டம் வச்சு தருவோம் புதிய கண்டுகள் வந்து உங்கள்கிட்ட வேண்டலாமா இந்த மாதிரி இல்லை கண்டு வந்து என்ன இப்போ தனியாக நாங்கள் ஒரு வீட்டை ஒரு கண்டு 2 கண்டு நட்டு பராமரிக்க போகணும்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன முறைகள் செய்வோம் வேறைக்கு எங்களுக்கு இதை வெட்டி தாங்க அதை வெட்டி தாங்க வெட்டி கொடுக்கலாம் ஓகே சரி அந்த தோட்டத்திலேயே பிடிங்கி சாப்பிட்றது ஆசையாக இருக்கு நீங்கள் ஒரு டைம் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு விருப்பம் இல்லை உறவுகளை வணக்கம் நான் உங்கள் சங்கர் உங்கள் கேஎஸ் சங்கர் இப்போ அணுங்க சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் மிருசுவில்லா நிற்கிறேன் என்னத்துக்காகன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான தோட்டத்தை சுற்றி பார்க்க போகிறோம் நாங்கள் நிறைய தோட்ட வீடியோக்கள் எல்லாமே போட்டிருக்கோம் இருந்தாலுமே ஒரு சில தோட்டங்களை பார்க்க ஆசையாக இருக்கும் இந்த தோட்டம் இங்கே இருக்குதா இப்படி தான் இருக்குமான்னு சொல்லி பார்க்கவே ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட் தோட்டம் இந்த டிராகன் ஃப்ரூட் தோட்டம்னு சொல்லிக்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் சில பேருக்கு புதுசாகவும் இருக்கலாம் ஏன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தோட்டம் குறைவு இருக்கிறது இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த தோட்டத்துக்குள்ள போய் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள போகிறோம் குறிப்பாக நாங்கள் இந்த தோட்டம் செய்ய என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் இது என்ன செய்யலாம் என்னென்ன விஷயம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள போகிறோம் அதோட பசங்க தோட்டத்தில் போய் இந்த டிராகன் ஃப்ரூட் பழங்கள் எல்லாம் பிடுங்கி சாப்பிட்டு உங்களுக்கெல்லாம் காட்ட போகிறோம் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் வீடு தொடர்பு கொண்டு வேண்டிக் கொள்ளலாம் அதை தவிர மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் யாராச்சும் ஒரு பெரிய அளவில் இந்த தோட்டம் செய்ய போகிறீங்க இல்லாட்டி வீட்டை நீங்கள் நட போகிறீங்கன்னு சொன்னால் இந்த கண்டுகளுமே வீட்டை பெற்றுக்கொள்ளலாம் பட் இதுக்குரிய ஆலோசனைகளும் பெற்றுக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் உள்ளே போய் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கிறேன் ஓகே ஜீவா அண்ணா தோட்டக்காரன் ஜீவா மாதுளை தோட்டம் தான் போர்ட்லேயே இருக்கேன் ஓகே அண்ணா நீங்கள் நிறைய வீடியோக்களை பார்த்துருப்பீங்களா அதாவது முதல் வந்து இந்தியன் மாதுளை தோட்டம் என்ன யாழ்ப்பாணத்துக்கு மொத்தம் அறிவும் செய்தாங்க ஓகே இப்போ வந்து யூடியூப்ல முதல் இடத்து எங்களை எல்லாம் இந்த அளவுக்கு முன்னேற்றி விட்டதும் சங்கர் அப்படி முன்னேற்ற அறிமுகப்படுத்தி பெரிய லெவலுக்கு ஒரு வியாபாரத்துக்கும் விளம்பரம் கட்டாயம் தேவை அந்த வகையில் முதல்ல எங்களுக்கு இதை செய்து வந்தது சங்கர் தான் அதுக்கு சங்கருக்கு பெரிய நன்றி வந்தது நன்றி அண்ணா இப்போ வந்தது நாங்கள் மாதுளை தோட்டத்துக்கு இல்லை அதாவது டிராகன் ஃப்ரூட் உண்மையிலேயே நான் நிறைய பழக்கடைகளில் பார்த்துருக்கேன் யாழ்ப்பாணத்தில் தோட்டம் இருக்கான்னு சொல்லி நான் யோசிக்கிறேன் ஆனால் நீங்கள் கால் பண்ணி சொல்லிக்க யோசிக்கிறேன் இப்படி ஒரு தோட்டம் இருக்கேன்னு சொல்லி யோசிக்கிறேன் என்ன மாதிரியான என்னத்துக்காண்டி இந்த தோட்டம் செய்யணும்னு யோசிக்கிறீங்க நாங்களுமே முதல் மாதுளம்பழம் தோட்டம் செய்ததுன்னு சொல்லிச்சுன்னா சந்தை வாய்ப்பை மெயினாக இலக்காக கொண்டு தான் செய்த நாங்கள் மற்றது இந்த நாட்டுக்கு என்ன தேவைன்றதை பார்த்து அது மாதிரி தான் அந்த ரகன் ஃப்ரூட்டும் வந்து இங்கே நிறைய தேவை இந்த பழக்கடையில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சீசனுக்கு ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒரு கடையில் ஒரு 5 கிலோ 10 கிலோ அப்படி தான் இருக்கும் அது முடிஞ்சிட்டேன்னு சொல்லிச்சுன்னா அப்படி இருக்கா கன பேருக்கு அப்படி ரகன் ஃப்ரூட் பழம் இருக்குன்ற பக்கமே தெரியாது இன்னும் கன பேரை சாப்பிட்டு பார்க்கவே இல்லை அதால எல்லா நாட்டிலையும் செய்யணும் நாங்களும் செய்வோம் எங்களோட மக்களும் சாப்பிடணும் அதில் இருந்து நாங்களும் லாபம் பெற வேணும் என்ற நோக்கங்களுக்காகத்தான் அதை செய்திருக்கிறோம் என்னோட கேள்வி என்ன இப்போ இந்தியன் மாதிரி நீங்கள் கொண்டு கேம் பார்த்தீங்கன்னா இங்கே பெருசாக இல்லை இந்தியன் மாதிரி அதை கொண்டீங்க சரி டிராகன் ஃப்ரூட்டுமே ஒரு சில இருக்கலாம் ஆனால் அது புதுசாக இருக்குது எங்களுக்கு இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து இப்போ வளமையாக வேறு வேறு தோட்டம் மாம்பழம் இருக்குது வாழைப்பழம் இருக்குது அதெல்லாம் இருக்குது இந்த டிராகன் ஃப்ரூட்டை கொண்டு வரணும்னு யோசிச்சீங்க இந்த பழத்தை தான் கொண்டு வரணும் இல்லை எல்லாரும் இருக்கிறத செய்கிறதுல விரிவாசனம் இல்லை தானே எல்லாரும் தானே கொண்டு வரணும் எல்லாருமே மாக்கள் பிள்ளைகள் இருக்குது தானே அது ஏற்கனவே உள்ள தன்னிறைவில் தானே இருக்குது உண்மையாக மாதுளை ரகன் ஃப்ரூட் தான் முழுமையாக இறக்குமதியை நம்பி இருக்குது வாழை வந்து தான் அதை கொண்டு வந்தாங்க
என்னடா போய்க்கு கூட போறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்களா? இது வந்து அறுவடைக்காக இன்றைக்கு வந்து தயாராக இருக்கிறோம். முதலும் பழம் அறுவடை செய்து கொடுக்குறோம். இன்றையும் கொஞ்சம் அறுவடை செய்ய வரும். அந்த ஓடர்கள் இருக்குது, கஸ்டமர் ஓடர் இருக்குது. உண்மையில இதெல்லாம் பண்ண நான் ஃபோட்டோக்கள் அது எல்லாம் பார்த்துருக்கேன். முதல் தடவையா நானும் கண்ணால் பார்க்குறேன் இப்படி ஒரு டிராகன் ஃப்ரூட் தோட்டத்தை. மொத்தம் எவ்வளோ பரப்பில் வச்சிருக்கீங்கண்ணா? இது நாங்கள் வந்து ஒரு ஏக்கரில் வந்து 500 ரகன் ஃப்ரூட் நடக்க செய்யலாம். 500 கண்டுகள் என்ன எல்லாமே 500 தூண், 500 போஸ்ட் போட்டு இருக்குது. 2000 கண்டு நட்டு இருக்குது. இப்போ நட்டு 18 மாசம் ஆகிட்டுது. 18 மாசம். ஆமாம். ஓகே. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே மரங்கள்ல அப்படியே டிராகன் ஃப்ரூட் காய்ச்சி குலுங்குன்னு சொல்லணும். அந்த அளவு பார்க்க ஆசையாக இருக்குது. ஏன்னா என்னால் நம்பலாங்கிறாங்கண்ணா அப்படி ஒரு தோட்டத்துக்கு நிற்கிறேன். ரகன் ஃப்ரூட் வந்து இப்போ 4ஆம் மாதம் பழக்கத்து வாங்கிச்சேன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு 10ஆம் மாதம் மட்டும் தொடர்ச்சியாக பழம் இருக்கும். பழம் வந்து கொண்டு இருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, பழமும் இருக்குது, இந்த பூவும் இருக்குது, இந்த பூ மொட்டும் இருக்குது. இங்கே பாருங்க, இந்த அடுத்த மட்டும் இந்த வருது. அப்படி தொடர்ச்சியா வந்து கொண்டு இருக்கு. எத்தனை மாசத்துக்கு இருக்கும் இந்த பழங்கள்? 6 மாசத்துக்கு இருக்கும் சீசன். ஓமம், 6 மாசம் முடியும். இப்போ இந்த அடுத்த வருஷம் தான் பழம் எல்லாம் மாஞ்சி முடிஞ்சால் பிறகு இந்த மேலதிகமாக இருக்கிற இந்த முறை பழம் வந்து இந்த கொப்புகள் எல்லாமே வெட்டி கழிச்சிருவோம். அதுக்கப்புறம் அதில் வந்து நீ பிராஞ்ச் வரும். வந்த அப்புறம் அதை அடுத்த வருஷம் காய்க்கிறதுக்கு தயார்படுத்தி விடுவோம். ஓகே. மொத்தம் 2000 கண்டு இருக்கு. 2000 கண்டு இருக்குது. ஓகே. முதலாவது விஷயம் நாங்கள் படிப்படியாக போவோம். இப்போ இந்த டிராகன் ஃப்ரூட் நீங்கள் தோட்டம் செய்யப்படுறது யோசிச்சிட்டீங்க. இதுக்குரிய அந்த கண்டுகள் இல்லாட்டி இதுக்குரிய அந்த நாற்றுகளை நீங்கள் என்ன எடுப்பீங்க? இல்லை, இந்த கண்டுகள் வந்து நாங்கள் வந்து ரகன் தோட்டம் வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணின உடனே இதை தோட்டங்களை போய் பார்த்து நாங்கள் எப்படி செய்யணும்னு சொல்லி தென்னிலங்க பக்கம் அங்கால புத்தள பக்கங்கள் எல்லாம் அப்படி செய்யணும்னு சொல்லி அதுலேருந்து அவை என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, ஏன் அவைக்கு பெருசாக நல்லா வரையில் என்ற பக்கங்களை பார்த்து அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்கிற மாதிரி தான் தோட்டத்தை ஆரம்பிச்சு. நாங்கள் முதலையெல்லாம் சரியாக பிளானிங் பண்ணி தான் கன்னடங்களை நாங்கள் போய் பார்த்தா இந்த கான்கிரீட் போஸ்ட் எல்லாம் முறிஞ்சு போய் கிடக்குது. இந்த இதுல இருந்து ஒரு கண்டு ஒரு பேலன்ஸ் இல்லாமல் வளர்ந்து இருக்குது. அப்படியா நிறைய குறைபாடு இருந்தது. மற்றது சரியான முறையில் வளர்ச்சி இல்லை. அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நாங்கள் இந்த கண்டுகள் வந்து நாங்கள் வந்து இங்கே அனுராபுரத்தில் ஒரு தோட்டத்தில் இருந்தால் அந்த கண்டுகளை எடுத்தோம். ஓகே. இப்போ கண்டுகள் வந்து இப்போ நாங்கள் நடும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி மண் வளப்படுத்தணுமா இல்லாட்டி அதுக்குரிய பசலைகள் போட்டு தரணுமா அப்படின்னு மாதிரி? ஓமம், கட்டாயம் இதுகளுக்கு வந்து இயற்கை பசலை தான் நீங்கள் கூட போட வரும். மாதுளை மாதிரி தான் இயற்கை பசலை வந்து இப்போ வளமையாக நாங்கள் சொல்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கு வந்து ஒரு 50 கிலோவுக்கு கிட்ட போட வேணும். ஓமம், ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் 50 கிலோ போடணும். போட்டு இந்த ஒரு மரத்தை சுற்றி ஒரு போஸ்ட்டை சுற்றி 4 கண்டு நட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா சரி, அது அப்படி வளர்ந்து வர அதை வந்து இந்த ரிங்குக்குள்ளால எடுத்து வெளியால் விட்டு விட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த ரிங்குக்கால எடுத்து வெளியால் விட்டு விட்டீங்கன்னா சரி, அது இப்போ எந்த இயல்பா தானாகவே வளர்ந்து கொள்ளும். சரி. இப்போ மண்ணெல்லாம் பலப்படுத்தி கண்டு நட்டாச்சு. ஓகே. கண்டு வந்து நட்டு எவ்வளோ காலத்துக்கு பிறகு அந்த அறுவடை தயாராகும்? இது நாங்கள் இந்த வருஷம் ஜனவரி, அதுக்கு முதல் வருஷம் ஜனவரியில் நட்டு நாங்கள் எங்களுக்கு வந்து 10ஆம் மாதம் அப்படி பழம் வந்தது. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு பிறகு நீங்கள்? இல்லை, முதல் வருஷமே வந்தது. 10 மாதத்தில் பழம் வந்தது. முதல் வருஷத்துல கணக்க பழம் இல்லை, கொஞ்சம் பழம் தான் வந்தது. இது இப்போ வந்து 18 மாதம். 18 மாதம். இப்போ வந்து நிறைய பழம் வந்திருக்குது. இப்போ நிறைய பழங்கள் அடுத்த வருஷம் இன்னும் கூட வரும். போக கூடிக்கொண்டு வரும். 25 வருஷத்துக்கு நிற்கும். மாதுளை மாதிரி 25 வருஷம் நிற்கும். ஒரு கண்டு 25 வருஷத்துக்கு நிற்கும். அதை பராமரித்து கொண்டு இருக்க வேணும். ஓகே. ஓகே. இப்போ சராசரி ஒரு பழம் ஒரு மரத்துலேருந்து எத்தனை பழங்களை நாங்கள் அறுவடை செய்யலாம்? இப்போ நார்மலாக இந்த வருஷத்துக்கு நாங்கள் ஒரு 10 கிலோ எதிர்பார்த்துருக்கிறோம். 10 கிலோவோட கூட வரும். நார்மலாக ஒரு பழம் வந்து 250 கிராம்லேருந்து 500 கிராம் வரைக்கும் வரும். இப்போ இந்த பழங்களை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதெல்லாம் 500 கிராம் பழம். 1/2 கிலோ 1/2 கிலோ வரும். இது வந்து ஒரு 400 கிராம் வரும். இதுகளெல்லாம் 400 கிராம் வரும். அதே நேரம் அதை விட கொஞ்சம் இதுகள் எல்லாமே 1/2 கிலோ வரக்கூடிய பழங்கள்லாம். அங்கால சிலதுகள் வந்து ஒரு 250 கிராம். இதை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த பழம் வந்து ஒரு 250 கிராம் வரும். 250 கிராம். 250 என்ன பெருசாக வருமா இல்லாட்டி இதெல்லாம் பழத்துட்டது 250 கிராம் வரும். மற்றது அதுங்கால உள்ளது சில அது 300 அப்படி அந்த கணக்கு அவர்தை பொறுத்து இருக்குது. நார்மலாக ஒரு மரத்துக்கு 10 கிலோ வரும் முதலாவது வருஷம். கூட வரும் 10 கிலோ ஆக குறைஞ்சது. 2வது 3வது வருஷங்களில் 25-30 கிலோ 50 கிலோ வரைக்கும் வரும் உங்களோட பராமரிப்பை பொறுத்து. ஓகே. டிராகன் ஃப்ரூட் வந்து 2 இனம் இருக்குல்ல. ஒன்று வந்து உள்ளுக்கு வெட்டினா சிவப்பா இருக்கு, ரோஸா இருக்கு, மற்றது வெள்ளையா இருக்கு. இது உள்ளுக்கு வெட்டினா ரோஸா தான் இருக்கு. அதான் இனிப்பு கூட. இதுல வந்து 25% 27% இனிப்பு இருக்குது, சுவர் இருக்குது. மற்ற வெள்ளையில வந்து 13% தான் இருக்குது. அதனால வந்து பெருசா இனிப்பை தான் எங்க மக்கள் விரும்புறது. சுகர் ஃப்ரீ அப்படின்னு உண்மையா சுவர் ஃப்ரீ. இது சுவர் உள்ள ஆக்களையும் சாப்பிடலாம். சாப்பிட சொல்லி தான் மருத்துவத்துறை சார்ந்து சொல்லினோம். முதல்ல பெருசா அனுபவம் இல்லை. அடுத்த இந்த டிராகன் ஃப்ரூட்ல பழம் இருக்குதானே, இதுல என்ன மருத்துவ குணங்கள் இருக்கு? என்னத்துக்கு நல்ல ஒவ்வொரு பழங்களும் சொல்லுவாங்க இது வந்து அதுக்கு நல்லவே இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. இது மாதுளையில என்னென்ன இருக்குதோ அது அந்த
இதெல்லாம் இதுலேயும் இருக்குன்னு சொல்லினோம் எங்களுக்கு மருத்துவ சார்ந்து தெரியாது தெரியல சொல்லுவாங்க நம்மள வந்து சில வளங்கள் இதுக்கு நல்ல சொல்லுவாங்க அப்படியே சொல்லியிருக்கேன் இல்லை அப்படி தான் சொல்லினோம் அதை நாங்கள் உறுதிப்படுத்தாமல் எங்களுக்கு தெரியாது அதுக்கு வந்து பார்க்குறவே என்னென்னு சொல்லட்டுக்குமா ஓகே ஓகே மருத்துவத்துறை சார்ந்த ஆக்கள் அதுக்கு ஒரு கட்டாயம் அதொன்று சொல்லுங்க மற்ற இன்னொரு விஷயம் பார்த்தேன் இதில் இங்கே விரைக்காம பார்த்தேன்னா இதுதானே மட்டும் தானே என்ன ஓமோ இது பூமோட்டோ அதுக்கு வந்து இந்த ரப்பர் பேண்ட் போட்டிருந்தீங்க என்னதுக்காண்டி இங்கே இருக்கு இப்போ என்னன்னு சொல்லுங்க அது இப்போ கொஞ்சம் நாங்கள் இந்த இது வீடியோ எடுக்க கொஞ்சம் லேட் ஆகிட்டுது ஏலியா பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து இன்றைக்கு இந்த பூ வந்து மலர்ந்துட்டுது இந்த ரப்பர் பேண்டை நாங்கள் போட இல்லைன்னு சொல்லி சொன்னால் இது வந்து இந்த முழுமையாக மலர்ந்துடுது மலர்ந்தால் தேனீகள் வந்து இருக்கேக்குள்ள பாருங்க இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால் இதை பாருங்க இது வந்து மகரந்த மணி பின்னுக்கு இருக்குது இது வந்து இதுதான் சூலகம் இதில் தான் இந்த மகரந்த மணி வந்து சேர்ந்தா தான் பிஞ்சு வரும் இப்போ இது முழுமையாக மலர்ந்துட்டுன்னா இந்த மகரந்த மணியில் இப்போ கொஞ்சம் தூரமாக நிற்க இது செப்பரேட்டாக தான் இங்கே அலனிக்குது இங்கே தேனீகள் வந்து இதில் வந்து மகரந்த மணி எடுத்துக்கொண்டு இதில் முட்டுது இல்லை டச் பண்ணாமல் விட்டுட்டு போயினோம் அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொல்லிச்சுன்னா இந்த இதை பாருங்க இதை வந்து இப்படி கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி விட்டால் இது கொஞ்சம் லேசாக தான் விரிஞ்சிருக்கும் விரிஞ்சிருக்க தேனீயால் திடீரென்று உள்ளுக்கு போக இயலாது இந்த பிரதேசத்திலே முட்டி கொண்டு தான் உள்ளுக்கு போவார் வரையில இதில் முட்டி கொண்டு தான் வெளியே வருவார் அப்போ கட்டாயமாக மரம் சேர்ந்துடும் இது தேனி வந்து போகுதுன்னா நீங்கள் எப்படி செய்யலாம் தேனி தச்சியில் வரையில்லை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் கட்டாயம் என்ன செய்ய வேணும் என்று சொல்லி சொன்னால் இந்த பூவை வந்து இப்படி காலையில் இப்படி விரிச்சிட்டு ஒரு ப்ரெஸ்ஸால் இந்த இதில் இருக்கிற மகரந்த மணியை தொட்டு இதில் வந்து டச் பண்ணி விட்டீங்கன்னா சரி நாங்கள் செயற்கையாக நீங்கள் செயற்கையாக செய்யணும் ஆனால் எங்களுக்கு நிறைய தேனிலையான் வருது அப்போ அதால எங்களுக்கு அது தேவையில்லை அப்போ நாங்கள் இப்போ இன்றைக்கு பின்னேறம் இந்த பூவெல்லாம் நாளைக்கு மலர்ந்துடும் இப்போ இன்றைக்கு பின்னேறம் நாங்கள் வந்து இதுக்கு வந்து இப்படி இந்த ரப்பர் பேண்ட் இதில் போட்டுவிடுவோம் போட்டால் இவர் வந்து முழுமையாக மலர மாட்டார் அளவு தான் மலரும் அப்போ தேனி வந்து இதுக்குள்ள அந்த இதில் ரெண்டுலேயும் முட்டி கொண்டு தான் போகும் அதுக்காண்டி தான் அப்படியே போட்டுருக்கிறோம் நான் அதான் ஏன் பூக்கு ரவரன் போட்டுக்கூடாது இல்லை இது வந்து அந்த மரந்தஞ்சி முழுமையாக மரந்தஞ்சி இருந்தால் தான் அந்த முழுமையான பெரிய காயாக வரும் அப்போ அதுக்காக தான் அப்படி செய்திருக்கிறோம் இந்த பூ பூத்தினா எவ்வளோ காலத்தில் காய் 45 நாளையில் படம் 45 நாள் இந்த பூவெல்லாம் 45 நாள் ஆகலாம் 45 நாள் ஆகும் ஆனால் இதுவே மாதுளைன்னா 4.5 மாதம் 4 மாதம் ஓகே ஓகே இப்போ சில வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் வந்து கேட்பீங்கன்னா தங்களுக்கும் இந்த டிராகன் ஃப்ரூட் விட்டு ஒன்று நடவணும் இல்லாட்டி நாங்கள் ஒரு தோட்டமாக செய்யணும் ஒரு சில பேருக்கு ஆசையாக இருக்கும் எனக்கேமே ஆசையாக இருக்குது விட்டு ஒன்று நடவணும் ஒரு 1.5 வருஷத்தில் அதை காய பிடிக்க நாங்களும் சாப்பிடணும் ஒரு ஆசை ஒன்று இருக்குது இதுக்குரிய கண்டுகள் வந்து உங்கள்கிட்ட வேண்டலாமா என்ன மாதிரி இல்லை ரகன் ஃப்ரூட் தோட்டம் வந்து நாங்கள் நடுக செய்து கொடுக்குறோம் எங்கள்கிட்ட இந்த ரிங்கும் இருக்குது இந்த போஸ்ட்டும் இருக்குது கண்டும் இருக்குது இதோட சேர்ந்து சொட்டு நீர் பாசனமும் வரும் நாங்களே கொண்டு வந்து உங்களுக்கு நட்டு நீங்கள் பழமாயிர வரைக்கும் என்னென்ன செய்யணும்னு சொல்லி முழுமையாக சொல்லி தந்து அது ஒரு நீங்கள் வெற்றி காணுற வரைக்கும் எங்களோட உதவி இருக்கும் அப்படி இல்லையாண்டா கூட நீங்களே வந்து எங்கள்கிட்ட தூணும் இருக்குது ரிங்கும் இருக்குது பண்ணி கொண்டே கண்டும் இருக்குது கொண்டே வைக்கலாம் ரிங் தேவையில்லை நீங்களே எப்படி ஒரு ரிங் ஒன்று தயாரிப்பீங்க வீட்டு 1-2 சொல்லிச்சுன்னா உங்களை மதில் கரையில் வைக்க போகிறோம் அப்படி ஏதாவது செட்டப் பண்ணி சொல்லி சொன்னால் கூட கண்டு இருக்குது வந்து வேண்டி கொண்டு போகலாம் இப்போ அங்கால பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்படி தான் அந்த தூண்வால் ரிங் கொண்டு இது வந்து இங்கால வந்து அரை ஏக்கருக்கு முதல் நட்டு நாங்கள் இப்போ இந்த அங்கால திருப்பி இது நல்ல ஒரு விளைச்சல் வந்திருக்குன்றதை பார்த்துக்கொண்டு இங்கால திருப்பி அரை ஏக்கருக்கு நட்டு இருக்கோம் இதில் பார்க்க தெரியுது ரிங் என்ன மாதிரி இருக்கு பாருங்க இதெல்லாம் ஒரு போஸ்ட்டுக்கு வந்து 4 கண்டு வச்சிருக்கிறோம் 4 கண்டு வச்சு வளர்ந்து இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து இங்கே இந்த ரிங்குக்குள்ள இந்த இதுக்குள்ளால உள்ளாடுது பாருங்க இதெல்லாம் இதுக்குள்ளால உள்ளாடுது இப்படி இதுக்குள்ளால வெளியே வர விட்டுவீங்கன்னா சரி அந்த அடியிலிருந்து இப்படி 1-2 கட்டு வளர்த்து கொண்டு வந்தால் சரி கணக்கை வந்தால் வெட்டி தான் வளர்க்கணும் இதுலேயும் பாருங்க 2 கொழுந்து தான் விட்டுருப்பேன் 2 விட கடைசி வந்தாலும் கூட விட்டுருக்க மாட்டோம் ஒரு கொழுந்து இல்லை 2 கொழுந்து ஓகே பாருங்க இதில் ஒரு கொழுந்தே போதும் இந்த இதில் வந்து 2 கொழுந்து வருது பாருங்க இந்த 3வது வருது இதில் வட்டி ஆச்சுது 2 கொழுந்துக்கு தான் அனுமதி இது இப்படி வந்து இதுக்கு ரிங் கூட இல்லை ரிங் வந்து அங்கே குழந்தை இந்த கணக்குக்கு வந்துட்டேன்னு சொல்லிச்சுன்னா ரிங்கை போட்டு விட்டோம்னா அது கணக்காக அதுக்குள்ளால வந்து வரும் இதே மாதிரி நாங்கள் கொண்டு வந்து உங்களுக்கு நடுக செய்து தருவோம் சில தோட்டங்கள் நடுக செய்தும் கொடுத்துருக்கிறோம் ஏற்கனவே எங்களோட தொடர்பு கொண்டாலும் உங்களுக்கு நடுத்தரக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது பழங்கள் என்ன பழங்கள் வந்து உங்கள்கிட்ட எடுக்கலாமா இல்லாட்டி பழம் வந்து எங்களுக்கு தெரியும் தானே மாதுளம்பழம் இங்கே தோட்டத்திலேயே வந்து வேண்டிடிவினம் நாங்கள் சந்தையில் கொண்டே கொடுக்குற பக்கம் குறைவு வேணுமெண்டா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இங்கேயே வந்து வேண்டலாம் அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுனாலும் இங்கே அது கொஞ்சம் தூரமானு சொல்லிச்சுனாலும் எங்களுக்கு கொண்டு தரக்கூடிய மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு குறிக்கப்பட்ட அளவு எடுப்பீங்களா இருந்தால் எங்கள்கிட்ட மேலதிகமாக இருந்தால் கொண்டு வந்து தருவோம் பட் இதை வந்து நாங்கள் பார்சல்லே அனுப்புகிற பக்கம் கொஞ்சம் பழங்கள் நசிஞ்சிரும் அப்படியான பக்கம் இருக்குது அதெல்லாம் நாங்கள் அப்படி பார்சல் சர்வீஸ் அண்டு இல்லை யாழ்ப்பாணம் அப்படி இல்லைன்னு சொல்லுவேன் சாவச்சேரி கிலோ வந்து உங்களுக்கு ஒரு பழக்கடையில் நாங்கள் போட்டிருக்கிறோம் அந்த பழக்கடையில் பேர் எனக்கு தெரியல அதில் எங்கள்ட படம் கிலோ 1500 ரூபாய்க்கே விற்போம் ஒரு கிலோ 1500 இங்கேயுமே 1500 ரூபா அங்கேயுமே 1500 ரூபா தான் அதை விட கூட விற்க மாட்டோம் வேறு கடையில் இருந்தாலும் அதில் 2-3 கடையில் இருக்குது நீங்கள் ஒரு விசாரித்து பாருங்க அப்படி எங்களை தொடுத்தான் இவாமாலை தொடுத்தான்னு சொல்லி கிலோ 1500 ரூபான்னு சொல்லி
அதை பார்த்து பண்ணுங்க. ஓகே இதெல்லாம் தாங்க பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பழம் சீசன் இருந்தால் தான் இது வந்து சில நேரம் இங்கே தோட்டத்திலே கொடுத்தா வந்து ஆக்கள் வேண்டிட்டாங்கன்னு சொல்லிச்சுன்னா சாவச்சியில் இருக்காது. அது எங்களை கோல் பண்ணி கேட்டுட்டு உறுதிப்படுத்தி கொண்டு போய் பண்ணுவோம். நம்ம ஸ்கின்லேயே தெரியும் உங்களுக்கு விவரங்கள் தேவை. அப்படி நீங்கள் தோட்டம் செய்ய போறீங்க, அப்படி இல்லை உங்களுக்கு இந்த கண்டுகள் தேவைன்னு சொன்னால் கண்டுகள் என்ன விலை கொடுக்குறீங்களா? கண்டு வந்து ஒரு கண்டு 250 ரூபா. 250 ரூபா. இப்போ 250 ரூபா. இப்போ தோட்டமாக செய்கிறாங்களுக்கு இப்போ 10 கண்டுக்கு உள்ளே என்று சொல்லிச்சுன்னா 350 ரூபா கொடுக்குறாங்க. 10 கண்டுக்கு மேலே என்று சொல்லிச்சுன்னா 250 ரூபா. ஒருத்தர் வந்து என்ன இப்போ தனியாக நாங்கள் ஒரு வீட்டை ஒரு கண்டு 2 கண்டு நட்டு பராமரிக்க போகணும்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன முறைகள் செய்வோம்? வீட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக இப்படி ஒரு கொங்குரி தூண் தான் தேவை. இது வந்து நீங்கள் நார்மலாக கொங்குரி தூணோடய அறுத்து கொள்ளுங்க. அதில் வந்து இந்த தூணில் வந்து இப்படி தூண் அறுக்கைக்கு இந்த பக்கத்தாலேயும் ஒரு ஓட்டா போட்டு இந்த பக்கத்தாலேயும் ஒரு ஓட்டா போட்டு ஒரு 10 mm கம்பி இருக்குது தானே, அந்த கம்பியை இந்த அளவு நீளத்திலையும் இந்த அளவு நீளத்திலையும் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ரவுண்டுக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் டயரோ அல்ல ஆக்குதோ இல்லை நீங்கள் இதை வந்து சைக்கிள் டீப்பாலையோ அந்த கம்பியை வந்து சைக்கிள் டீப்பாலையோ வெயில் பிடிக்காத மாதிரி இன்னும் ஒரு கம்பி அப்படி விளைய வச்சுட்டு சைக்கிள் டீப்பாலையோ சுற்றி போட்டு விட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்குள்ளால வந்து உங்களுக்கு இப்படி வளர்ந்து வரும். நாங்கள் இந்த செட்டப் செய்கிற மாட்டோம். 25 வருஷத்துக்கு நிற்கணும், கமர்சியலில் வேலை செய்ய வேணும். சைக்கிள் டிப்புக்கு தொகையாக கிடையாதவங்களுக்கு. மற்றது இப்போ கம்பி வெளியே இருக்கீங்களா கரால் பிடிக்கிற தன்மை ஒரு 8-10 வருஷத்தில் உக்கி போயிடும். அப்போ அதெல்லாம் நாங்கள் அப்படி தந்தோம். அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா உங்கள்கிட்ட விட்ட மதில் கரையில் வந்து கொஞ்சம் நிழல்னா வெயில் இருக்கக்கூடிய இடம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த மதில் கரையோட வச்சுட்டு இப்படி மதில் கரையோட ஒட்டி வளர்த்து கொண்டு வாங்க. மதில் முடிவில் வார அளவில் அந்த முடிவில் வச்சு இங்கால ஏதாவது ஒரு சின்ன ஏதோ ஒன்று வச்சு காட்டி இந்த கொப்பை வந்து மதிலால் இப்படி இங்கே முன்னா வளைச்சிடுங்க. வெளியே போனால் கரைச்சிடலான்னு இங்கே முன்னா வளைச்சிடுங்க. வளைஞ்சு தூங்கினா அந்த தூங்குற இடத்துல காய் வரும். நான் அடுத்த நினைச்சானே இப்போ நார்மலாக நாங்கள் நேராக வளர்த்து கொண்டு போகலாம் தானே. நேராக வளர்ந்தால் காய் வராது. அந்த நேராக நிற்கிற கொப்பிலே இங்கே அதை பாருங்க காய் வந்திருக்கான்னு சொல்லி அந்த நேரம் கடைசி வந்தாலுமே வராது. ஏன் என்னதுக்காண்டி அப்படி? அது என்ன நான் நினைக்கிறேன் சில நேரம் வந்து இந்த வளையிற இடத்துல தான் இந்த ஓமோனுகள் வந்து கூடுதலாக வந்து ஸ்டோர் ஆகும். இந்த தாவரம் அந்த இடத்துல இருந்தால் அது வளரும். இப்போ பாருங்க இது இப்போ இங்கே நிற்கிது. ஆனால் அதை கொஞ்சம் நாளாக நாங்கள் கொஞ்சம் வளைச்சி கட்டிடுவோம். கொஞ்சம் லேசாக அப்படி வளைச்சி கட்டத்தில் தானாயே முத்தா வளைஞ்சு வருவார். வளைஞ்சு இப்படி வெண்டாயினா தான் இதெல்லாம் காய் வரும். அப்படி வெண்டாகாமல் நேரையே வளர்ந்து கொண்டு போனால் காய் வராது. அப்போ நேராக வளர்க்கக்கூடாது. ஒரு கணக்கில் அப்படி வளைச்சி வச்சிருக்கோம். எத்தனை அடி வரத்துக்கு வளைக்கணும் அப்படிதான்? இது நாங்கள் நார்மலாக 7 அடி தூண் 2 அடி கீழே தாட்டுங்க 5 அடி உயரத்தில் இருக்குது. 5 அடி உயரம் போகுது. தண்ணி என்ன தண்ணி அதிகமான தண்ணி வந்து உண்மையா ஆகலம் அதிகளவு தேவையண்டும் இல்லை. அதுக்கான தண்ணி தேவையில்லையண்டும் இல்லை. டேனுக்கு தான் ரைக்கணும். காயல் பூக்கள் வரைக்கும் கொஞ்சம் முறைப்பு குறைச்சி தான் வச்சிருக்கணும். இப்போ பாருங்க கண்டு வந்து கடன் செழிப்பு இல்லாத மாதிரி தான் வச்சிருப்பேன்டா. நீங்கள் செழிப்பாகி கண்டு போக மாதிரி காய் வராது. செழிப்பாகிறக்கு ஒரு டைம் ஒன்று கொடுப்போம். இப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச் அந்த காலப்படியில் செழிப்பாகும். ஏப்ரலுக்கு பிறகு பெரிய செழிப்பாக விடக்கூடாது. அடிக்கடி இந்த உரங்கள் இருக்கல் அந்த பக்கங்களும் போடக்கூடாது. நாங்கள் இதுக்கு உரம் போடுறே இல்லை. எருத்தாம் போடுறாங்க என்ன சொல்லி சொன்னால் உரம் போட கொடுத்தலாம் நோய் வருதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதை நாங்கள் குறைச்சி வச்சிருக்கிறோம். போடக்கூடாதுன்னு நோய் தாக்கத்தை கட்டுப்படுத்துறக்காண்டி. மற்றது இப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் வளர விட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா குருத்துமே வெட்டி இருக்கிறோம் பாருங்க. அதில் வெட்டி கிடக்கு எல்லா குருத்துமே வெட்டிடுவோம். அதுக்கு பிறகு எப்போ புதுசாக குருத்து வந்தாலுமே விடக்கூடாது. அஞ்சு பாருங்க மேலுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் உயரமாக பாருங்க. இதில் புதுசாக புது பிராஞ்ச் எல்லாம் அந்த மாதிரி இதில் எல்லாம் வந்தா எல்லாமே வெட்டி எடுத்துடும். இங்கே பாருங்க இதில் புது பிராஞ்சு பெருகுது. இருந்தா இதெல்லாமே விட மாட்டோம். இதெல்லாம் அப்படி வெட்டி எடுத்துடும். இப்போ பழம் ஆயிரம் வரைக்கும் பழம் ஆஞ்சு உங்களுக்கு பழம் எல்லாம் ஆஞ்சு முடிஞ்சு இந்த வருஷம் 10ஆம் மாதம் 11ஆம் மாதத்துக்கு பிறகு இந்த இதில் வந்து இந்த கொழுந்து இவ்வளவுத்தை இந்த கணக்குக்கு பிடிச்சி வெட்டணும். இப்போ இந்த ரிங் கணக்குக்கு பிடிச்சி காய் வந்த கொழுந்து எல்லாத்தையும் வெட்டி விடுங்க. பேந்து இதுலேருந்து புது கொப்புகள் அடுத்த வருஷத்துக்கு வளர்ந்து வர அது அடுத்த வருஷம் பேருந்து 4ஆம் மாதம் இதில் வச்சு வெட்டி போட்டு அதுக்கு பிறகு பேந்து வார காய்கள் எல்லாத்தையும் வெட்டி கொண்டு வந்தீங்கன்னா சரி. குருத்தூள் எல்லாத்தையும் வெட்டி கொண்டு வந்தீங்கன்னா சரி. பட் இதுக்கு தான் நோய் தாக்கங்கள் அப்படியே இருக்குதா? இல்லை இதுக்கு வந்து ஃபங்கிசைட் வாரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் தண்ணீர் இறைப்பச்ச நேரம் ஒரு 10 நாள் 15 நாளைக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லி இறைக்கும் அப்படிங்கிற சொல்லிச்சுன்னா இந்த இதுக்கு ஒரு ஜெல் மாதிரி தான் இருக்குது. அது வந்து ஆகலம் ஓவரதாகி டேமேஜ் ஆகிடும். அது பேருந்து கொஞ்சம் மழை பெய்கிற நேரங்களில் டக்கண்டா அதில் இருந்து பங்கஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இறைப்பை வந்து சரியான முறையில் நீங்கள் கவனிப்பீங்களா இருந்தால் ஒரு நாளும் நோய் தாக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. மற்றது மிருகங்களோட தாக்கம் எங்களுக்கு இன்னும் எதுவுமே இல்லை. பறவைகளுக்கு இந்த எல்லாம் ஓப்பன் இருக்கிறவங்களாம் வச்சிருக்கிறோம். கிளிகளோ அணில்களோ இன்னும் ஒரு சேதமும் இல்லை. அதனால் குருவியல் சாப்பிடான்னு சொல்லலாது. அப்படியுமா எங்களும் தெரியல. உண்மையாகவே சொல்லணும்னா அணில் வேற ஆக ஒரு ரீசன் இதில் முள்ளும் இருக்குன்னு சொல்லி அது உண்மையாகவும் இருக்கலாம். ஒரு அணில் கூடிய நம்ம வந்து சாப்பிடல பார்த்தீங்கன்னா சரியான கூர்மையான முள் இருக்குது. என்னன்னு தெரியல. இப்போ முதல் தடவையாக நாங்கள் அறுவடை செய்ய போகிறோம். நாங்கள் அறுவடை செய்திருக்கிறோம். சரி இந்த பாருங்க வந்து அதில் ஒரு கொப்பில் ஓடி 3 பழம் வந்திருக்கு ஒரே இதாகி. நாங்கள் இதை வந்து இந்த கொப்பு உடைய வெட்டிட்டு இந்த கொப்பையும் சங்கரை கொடுக்க போகிறோம். வீட்டில் கொண்டு போய் பதி வச்சு வளர்க்கக்கூடிய மாதிரி சுற்றி கட்டி கொண்டு போகிறது இன்றைக்கு.
அடுத்த வருஷம் அண்ணா வீடியோ கூப்பிடுக்க நாங்கள் பழத்தோட வந்து கொடுக்குறோம். வந்து பழத்தோடய சங்கரை கொடுத்துருக்குது. சங்கரை தான் கொண்டு போயிட்டு இதுலேயோட தேர் கட் பண்ணிட்டு இந்த மூலிகளை அப்படி கொஞ்சம் சரிவாக வெட்டுங்க, வெட்டி போட்டு இதையும் வச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா அடுத்தது ரெண்டு துண்டு வரும் வச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா வேர் வரும். அதுக்கப்புறம் வைக்கணும். ஓகே, வெட்ட போகிறோம். முதல் தடவை எந்த கையாலேயே ஒரு பழம் கொண்டு அறுவடை செய்ய போகிறோம். இப்படியா வெட்டுறோம்? வெட்டுங்க. ரைட், சரியா வெட்டினது சங்கரை வச்சு நாங்கள் அறுவடை செய்யலாம். ஓகே, இந்த பாருங்க இந்த பெரிய பழம் தான் நான் சொன்னது என்ன அந்த வெயிட் கூட நிற்கும்னு சொன்னது தானே. இது வந்து 1/2 கிலோ வரும் இந்த பழம். ஓ, நல்ல வெயிட்டாக தான் இருக்கேண்ணே. இது என்ன அப்படி வெட்டா சரியா? 4 பக்கம் நீங்களே வெட்டுங்கண்ணா. பழம் முத்தினா என்ன கண்டுபிடிக்கிறாங்க? பழம் இல்லைன்னா பச்சையாக இருக்கும், பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க. சூப்பர். ஓகே, இந்த அஞ்சல பாருங்க அப்படி இந்த பேர்பிள்ன்றதை விட அந்த உட்டி கேட்க அந்த லேயரை பாருங்க அப்படியே அப்படி சைன் பண்ணு தானே. இல்லை, உண்மையாக இது நீங்கள் வெளியே வண்டியும் சாப்பிட்டு பாருங்க, தோட்டத்தில் வந்து பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டில் கட்டாயம் வித்தியாசமாக இருக்குங்க. அப்படி இருக்குண்ணே அந்த அந்த லேயர் தெரியுது அப்படியே சைன் பண்ணுது, அப்படி நல்லா இருக்கணும் வாங்க. இந்த நீ நண்டு வெட்டுறது சாப்பிடுங்க, நல்லா விடுங்க. நீங்கள் எப்படி ஆச்சு வேண்டாம். இந்த பாருங்க அடுங்கண்ணா. நீங்கள் சாப்பிடுங்க. ஓகே, நீங்கள் அடுங்கண்ணா. டெய்லி சாப்பிட்றோம். அவருக்கு கொடுங்க, நடமுடைக்கிற ஆளுக்கு ஒன்று கூட கிடக்கு. சரி, அது சங்கம் இருக்கணும். இந்த பாருங்க அதில் எவ்வளோ விதைகள் இருக்குது. இந்த விதைகள் கூட முளைக்குமாண்ணா? அதை தெரியல. உண்மையாக விதையிலையும் உண்டாக்கலாம். அது நாள் செல்லும். விதையில வந்து காய்க்கிறவங்க நாள் செல்லும். ஓகே, அந்த மாதிரி இருக்கேண்ணே. இனிப்பாக இருக்கேண்ணா. பார்த்தீங்களா, வெளியே உண்டவனங்கள் சில சொல்ல இனிப்பில் ரகன் போட்டு இனிப்பேன்னு பார்த்தீங்களானே. அதுக்குமே நான் சொல்ல காரணம், ரகன் வந்து மரத்திலேயே இருந்து பழத்தா தான் இனிப்பு வரும். நீங்கள் மார்க்கெட்டு சுவத்துக்காண்டி கொஞ்சம் காய்ப்பிடியான காயை வெட்டி கொண்டே வச்சாலும் பழுக்கும், ஆனால் அது அப்படி இனிப்பு வராது. இது கொஞ்சம் காயல்லோ. இது இன்றைக்கு பண்ணால் இதில் இனிப்பு வராது. இது நாளைக்கு நாளண்டைக்கு தான் அந்த இனிப்பு வரும். ஓகே ஓகே, மரத்திலேயே இருந்து பழக்க போகணும். நானும் சாப்பிட்டுருக்கேன், 2-3 தான் சாப்பிட்டுருக்கேன். நல்ல இனிப்பாக இருக்குது. நான் வீடியோ காணி சொல்லி உண்மையாக இனிப்பாக இருக்கும். உண்மையாக அந்த வித்தியாசம் இருக்கும். இது வந்து எங்களை தோட்டத்தில் வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து பண்ணி சாப்பிட்றவே. அதை சொல்லலாம். இப்போ அங்கே எல்லாம் ஒரு 600 கிராம் 700 கிராம் 800 கிராம் வரைக்கும் பழம் இருக்குதாம். ஆனால் அது வந்து இந்த அளவுக்கு இனிப்பும் இல்லையாம். ரவை சொல்கிறேன்னா இது பாருங்க, இந்த தோல் வந்து இவ்வளோ மெல்லிசாயில் இருக்குது. அது வந்து சரியான திக்கான தோலாக இருக்குதாம்னு சொல்லி இனிப்பு இல்லைன்னு சொல்லிச்சினேன். இது வந்து பாருங்க அவ்வளோ ஆகப்பெரிய திக்கான தோல்னு சொல்லி. உண்மையாக சத்தியமாக சொல்கிறேன். நான் வீடியோ காணி சொல்லிடுறேன், உங்களுக்கு காணி சொல்லிடல. உண்மையாக இனிப்பாக இருக்கு. சாப்பிட்டு 2 விடங்களில் வேண்டி சாப்பிட்றது ஆசையாக இருக்கும். வேண்டி சாப்பிட்றது எப்படி இனிப்பு வராது. இல்லை இனிப்பு இல்லை, அப்படி இனிப்பு இல்லை. இந்த கொட்டை கடி வரைக்கும் நல்லா இருக்குண்ணே. இப்போலாம் முதல்ல எனக்கு பிடிக்கிறே இல்லை இந்த ரேன் ஃப்ரூட்னு சொன்னால். அப்புறம் 2 மணி சாப்பிட பிடிச்சது. இப்போ இந்த இனிப்போட எனக்கு பிடிக்கும். சத்தியமாக நல்லா இருக்கு. உண்மையாக சொல்கிறேன், நல்லா இருக்கு. டிஸ்டர்ப் இல்லை, ஒரு டிஸ்டர்ப் இல்லை. அதான் பெரிய. இப்போ போட்டமெலன் சாப்பிட்றோம்னா போட்டமெலன் சாப்பிட்டே அந்த விதை வந்து பெரிய ஒரு டிஸ்டர்பாக இருக்கும். பிரச்சனை நட்டு தண்டோட அப்படி வெட்டின மட்டும் நல்லா வந்து இனிப்பாகவும் நல்லா இருக்கும். இது ஒன்றுமே இல்லை, அப்படியே உரிச்சு போட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதா. வேற லெவலும் இல்லையே. 1 கிலோ எவ்வளோ வேணா? கிலோ 1500 கொடுக்கணும். நாங்கள் கிலோ 1500 வெளியே கடையில் வந்து 2000 ரூபாய்க்கு விற்கணும். நாங்கள் இந்த சாவச்சேரிகளில் கொடுத்தாலும் 1500 ரூபாய்க்கு தான் கொடுப்பீங்க. ஓகே, நீங்கள் சொன்னால் சாவச்சேரியில் வேணும். அப்படி நம்ம இந்த நம்பர் ஸ்க்ரீன்லேயே தெரியும். நேரடியாக கால் பண்ணி கேட்டு நீங்கள் தோட்டத்துக்கு வந்து மாட்டோம். இப்போ இன்றைக்கு பாருங்க, இதில் இன்றைக்கு என்னட்ட தெல்லிப்பளையில் கேட்டவே நிறைய தெல்லிப்பளையை போகிறோம். 10 கிலோ பழம் கேட்டு அப்படி போகிற டைமில் கொண்டே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மாலம் தோட்டங்கள் பார்க்குறக்கு ஒரு இடங்களுக்கும் போகணும். ஒரு நாளைக்கு இங்கே ஒரு ஏரியா போவேன். அந்த ஏரியாவில் வந்தால் கொண்டு வந்து தந்துட்டு போகக்கூடிய. முதல்ல புக் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு வரைக்கும் கொண்டு வந்துடக்கூடிய மாதிரி இருக்கும். அவசரமாக தேவைன்னு சொன்னால் நீங்களே வந்து விடலாம். எந்த இடமா சரி இடத்த சொல்லுங்கண்ணா. இது யாழ்ப்பாணத்தில் மிரிசுவில் கரம்பகத்தில் இருக்குது. இந்த மைங்கோ மென்சன் ஏன்னா மைங்கோ மென்சன் ரயில்வே குரோஸ் அளவுக்கு வர வேணும். அதாவது நீங்கள் இந்த ஆர்மி கேம்ப் ஒன்று இருக்குது, அதை தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா விலை கேட்பாக்க மைங்கோ மென்சன் பெரிய போர்டு ஒன்று இருக்குது. மைங்கோ மென்சன் வீடியோ போட்டிருப்போம். அந்த ரோட்டோட அதுக்கு வந்தீங்க சொன்னால் நேராக வரைக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இல்லை, 1 கிலோமீட்டர் வரை. இடது பக்கம் ஒரு காபட் ரோட் உண்டு. அந்த காபட் ரோட்டால் திருப்பி ஒரு 1/2 கிலோமீட்டர் வரை ஒரு குளம் வருது. குளத்துக்கு வலது பக்கம் வர ரோட்டால் வந்தீங்கன்னா வரலாம். இல்லை ஜீவா மாவட்ட தோட்டம் மட்டும் லொக்கேஷன் போட்டிங்கன்னாலும் காட்டும். ஓகே, நான் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு நேரே வந்து கொள்ளலாம். தனியாக இங்கே வந்தால் மாதுளை தோட்டம் ஒன்றும் இல்லை, நீ வந்து டிராகன் ஃப்ரூட் தோட்டம் இருக்குது. அடுத்தாங்கால இன்னும் ஒரு தோட்டம் ஒன்று வைக்க போகிறோம். வச்ச பிறகு அதுவும் சங்கர் தான் முடிய கூடாது. அங்காலையா? இந்த அங்கால ஒரு ஏக்கர் இருக்குது. சாப்பிட்ற பழம் தான். சாப்பிட்ற பழம் தான். சர்ப்ரைஸாக இருக்குது உங்களுக்கு. அது இப்போ இல்லை, கொஞ்சம் காலத்துக்கு அது எனக்கு
25 அதுவும் புதுசா இருக்கும் இங்க இல்லாத ஒன்றா இருக்கு இப்போ வச்சு அடுத்த வருஷத்துக்கு தான் பழம் வரும். அதான் நார்மலா மாதுளை நான் இது டிராகன் ஃப்ரூட் நான் வைக்கல நீங்க தோட்டம் வைப்பீங்கன்னு சொல்லி அதுமே அதுவும் ஏதோ வித்தியாசம் மழை இருக்க ஓகே கட்டாயம் அதுக்கு பிறகு நாங்கள் காட்டிக்கிறோம் என்ன இது உண்மையாக வெட்டுறதுக்கு தாய்லாண்டில் பார்த்தீங்கன்னா அப்படி இந்த பக்கமாக வளைஞ்சி ஒரு கத்தி ஒன்று இருக்குது அந்த கணக்காக அப்படி கொடுத்து வெட்டி எடுக்க ஈஸியாக இருக்கும். இங்கே இன்னும் அப்படி கத்தியாடு இல்லை. பார்ப்போம் எதிர்காலத்தில் கனவேர் ரகம் தோட்டம் செய்ய வழி கிடைக்க அந்த கத்திகளை நீங்கள் இறக்குமதி செய்ய விற்பினோம். எங்களுக்கு இது வெட்டுறதுமே அந்த மரத்தை வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகும். அப்படி இல்லைன்றாலும் ஆன்லைனில் ஆர்டர் போட்டாலும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் கத்தி. பார்ப்போம் அடுத்த வருஷம் அறுவடைக்கு வித்தியாசமாக கத்தி ஒன்று வச்சுருப்போம். கரெக்டாக இதெல்லாம் இது என்னென்ன இந்த முன்ன பூண்டு இது அதான் அந்த பூண்டு அந்த காம்பு அதை வெட்டி களைச்சிட்டாங்கன்னா சரி. ஓகே பாருங்க எவ்வளோ டிராகன் ஃப்ரூட்னு சொல்லி அப்படி நாங்கள் அறுவடை செய்து வந்தோம் நாங்கள் என்னண்ணா எத்தனை கிலோ வருமாண்ணா இது வந்து இப்படி ஒரு 10-15 கிலோ 15 கிலோ வரும் பாருங்க. இந்த கூட ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே டிராகன் ஃப்ரூட் கல்யாணம் தூக்கி வச்சிருக்கலாம் வச்சுட்டு வா. ஓகே சரி ஓகே இந்த பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஆசையாக இருக்கும் உண்மையிலேயே. உண்மையாக நல்ல ஒரு படம். ஓ எனக்கு பிடிச்சிருக்கு உண்மையாக. நான் ஆரம்பத்தில் சாப்பிடுறேன் டிராகன் ஃப்ரூட் இந்த தண்ணி பழமாக இருக்குது சொல்லி இருக்கிறீங்க டிராகன் ஃப்ரூட் வந்து இனிப்பு இல்லை டேஸ்ட் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி எங்கள்ட பழம் எங்கேயாவது சந்திச்சு அவருக்கா சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்கு. கட்டாயம் வேறைக்கு எங்களுக்கு இதை வெட்டி தாங்க அதை வெட்டி தாங்க வெட்டி கொடுக்கலாம். ஓகே சரி அந்த தோட்டத்துலேயே பிடிங்கி சாப்பிட்றது ஆசையாக இருக்கு. அப்படிப்பட்டாங்க நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தோட்டத்தை பார்த்தா அது அப்படியே பழங்க வேண்ட மாதிரியும் இருக்கும். எனக்கே ஆசையாக இருக்கு கடத்துக்குள்ள போய் இப்படி நடந்து தெரியணும். ஆனால் என்ன வெயிலா கடை அதான் ஒரு காலை நேரம் மாலை நேரம் வந்தவன் சொன்னால் என்ன வேணும் காலையில் வந்திருந்தா இந்த பூக்கள் எல்லாமே காலையில் மலர்ந்தபடி தான் இருந்தது. கொஞ்சம் வெயில் வந்தோடனே எல்லாமே சுருங்கிட்டு. ஓகே ஓகே நாங்கள் டைம் கொஞ்சம் உங்களுக்கு பிளச்சிட்டு இல்லாட்டி அப்படியே வந்து பார்த்துருக்கலாம். ஓகே அப்படியே வந்து நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கண்டு தாவரம் உண்டுன்னு இது என்ன வந்து மாட்டுக்கு வளர்க்குற புல் இதை சொல்கிறது சூப்பர் நேபியார்ன்னு சொல்லி எங்களுக்கு மாட்டுக்கு வந்து புல் அங்காலையும் காணி இருக்குது வயற்கரை காணி இருக்குது. அப்போ அதுக்குள்ள மேய்ச்சல் இருக்கிறாள் இவ்வளோ நாளும் புல் தேவைப்படல தண்ணி இறைக்கல பராமரிப்பு இல்லாமல் விட்ட நாங்கள் இது பாருங்கள் நேற்று தான் நான் பார்த்து கட்டி இப்போ எனக்கு வெயில் காலம் கொஞ்சம் கூட வந்துட்டோம் தண்ணி இறைக்க வாங்கி இருக்கிறோம். ஒரு மாதம் 20 நாள் போதும் ஒரு 15 அடி உயரத்துக்கு வந்துடும். அதுக்கு பிறகு வெட்டி சொப்பர் இருக்குது சொப்பரில் சொப் பண்ணி போடுறாங்க. நாங்கள் பால் மாடம் வளர்க்குறோம். ஓகே இது மாதிரி பால் எடுத்து யோகட் ஃபேக்டரியும் ஒன்று இருக்குது. மாலம்பழம் ஜூஸ் யோகட் ரிங்கின் யோகட் அன்னாசிப்பழ ரிங்கின் யோகட் என்ற ஃபேக்டரியும் இருக்குது. இப்போ இயங்குதா? இப்போ இயங்கொண்டா இருக்குது. எங்கள்ட ப்ராடக்ட் வந்து யாழ்ப்பாணத்தில் டிசிடி சூப்பர் மார்க்கெட்டில் வேண்டாம், நோத்வேயில் வேண்டலாம், ஸ்டார் ஃபுட் சூப்பர் மார்க்கெட்டில் வேண்டலாம். நிறைய கடையில் வேணா எனக்கு எல்லாம் அந்த பேரும் டாக்டர் அந்த வருது இல்லை எங்கெங்க வேணும்னு சொல்லி நீங்கள் என்ன பேரில் இருக்கு உங்கள்கிட்ட? எங்களோட தோட்டக்காரன் ஆமாம் தோட்டக்காரன் ஜோக்கெட் தோட்டக்காரன் மாதுளம்பழ ஜூஸ் எல்லாம் அன்னாசி பழம் தயிர் நெய் எல்லாமே இருக்குது. அது நீங்கள் எங்களுக்கு தேவையான சொல்லிச்சுன்னா தொடர்பு கொண்டா நாங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். அங்கே வேண்டாம் அதுண்ட காணவையும் ஒரு கால் சங்கரை கூப்பிட்டு போடுவோம். இன்னும் கொஞ்சம் வேலை திட்டங்கள் கொஞ்சம் நடந்து கொண்டு இருக்குது. அது கொஞ்சம் இன்னும் முழுமையான ஒரு இதில் கட்டாயம் ஒரு பிறப்புக்கு நீங்கள் வச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு மாட்டுக்கு போதும். தொடர்ச்சியாக அந்த மாட்டிலேருந்து வர கழிவை இதுக்கு நீங்கள் போட்டு கொண்டு இருப்பீங்களா இருந்தால் அந்த புல் தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டு இன்றைக்கு வெட்டுற ஒரு 5 புல் வெட்டினீங்கன்னா அந்த வெட்டினாக்கு இன்றைக்கு வர கழிவாக போடணும். நாளைக்கு அங்கே 5 புல் வெட்டினா நாளைக்கு வர கழிவை அப்படி போட்டிங்கன்னா ரொட்டேஷனில் வரும். வீட்டிலே மாடு வளர்க்கலாம். ஒரு மாடை சரியாக வளர்த்திங்க நம்ம அந்த விவசாயம் செய்கிற ஆக்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் யாருமே அதை கவனிக்கிறோம் இல்லை. ஒரு பால் மாடு வளர்த்திங்கன்னா உங்களுக்கு வருஷத்தில் 2 லட்சம் ரூபா லாபம் இருக்கும். தோட்டம் செய்கிறாங்களோ 2 பால் மாடு அதை விட கூட போனால் அது எந்த ஒரு ஃபார்மிங்கிற லெவலுக்கு போய் அது அடுத்த கட்டமாக வளர்க்கணும். இப்போ வீட்டோட விவசாயத்தோட செய்வில் 2 பால் மாடு வளர்த்தாலே போதும். வருஷத்துக்கு ஒரு 3 லட்சம் 4 லட்சம் ரூபா உங்களுக்கு மிச்சமாக வரும். ஓகே ஓகே. இப்போ டிராகன் ஃப்ரூட் என்ன மாதிரி அதில் என்ன மாதிரி வருமானம்? அது டிராகன் ஃப்ரூட் வந்து உண்மையாக நடுக செய்கிறதுக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து 500 தூண் போடலாம். 500 தூணுக்கும் 2000 கண்டு வைக்கலாம். ஒரு தூணுக்கும் நீங்கள் நடுக செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 8000 ரூபா வரைக்கும் 10,000 ரூபா வரைக்கும் செலவாகும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மாதுளை அளவு ரகன் மெயின்டெனன்ஸ் குறைவு. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 500 தூண் நடுக செய்கிறதுக்கு மட்டும் 50 லட்சம் ரூபா வேணும் உங்களுக்கு. அதுக்கு பிறகு ஒரு 20 லட்சம் ரூபா உங்களுக்கு அந்த பழம் வாரத வரைக்கும் உள்ள மெயின்டெனன்ஸுக்கு தேவை. அதுக்கப்புறம் உங்களுக்கு வருஷம் நிறைய வருமானம் இருக்குது. ஒரு மரத்துக்கு நான் சொன்ன ஒரு இந்த வருஷத்துக்கு 10 கிலோ பார்க்குறோம். 10 கிலோ வந்தால் கூட 1500 ரூபா 15,000 ரூபா வந்துடும். 15,000 ரூபா 500 தூணுக்கு 25 லட்சம் ரூபா காசு வரும். நீங்கள் நடுறதுக்கு 50 லட்சம் மெயின்டெனன்ஸுக்கு 25 லட்சம் போயிருந்தாலும் இந்த முறை எங்களுக்கு செலவு வந்தால் கூட அடுத்த வருஷத்துலேருந்து எங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அடுத்த வருஷம் மெயின்டெனன்ஸுக்கு வாரவளம் எங்களுக்கு லாபம் இல்லை. ஒரு 50 லட்சத்துக்கு விற்றால் 25 லட்சம் செலவு பண்ணால் 25 லட்சம் லாபம் வரும். ஒரு 100 லட்சத்துக்கு 1 கோடிக்கு விற்றோம்னு சொல்லி சொன்னால் 50 லட்சம் செலவானால் 50 லட்சம் லாபம் போக தான் லாபம் வரும். ஆனால் தொடர்ச்சியான கண்காணிப்பு மெயின்டெனன்ஸ் இருக்க வேணும். ஆமாம்
ஓகே. மற்ற வந்து நீங்கள் சொன்னீங்க இப்போ வீடுகளுக்கு போய் இந்த நீங்களே தோட்டம் செய்துலாம் கொடுப்பீங்கன்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து யாழ்ப்பாணம் மட்டுமா செய்வீங்க இல்லாட்டி வெளியிடங்களுக்கும் செய்வீங்களா? நாங்கள் வவுனியா வரைக்கும் செய்கிறோம். ஆனாலும் மாதுளைன்னு சொல்லிச்சுன்னா 1 ஏக்கருக்கு குறைஞ்சா எங்களுக்கு போய் வரதுக்கு கட்டாது. ஆனால் ஒரு கண்டு கொண்டு வர ஆக்களுக்கும் கூட நாங்கள் ஃபோனில் வந்து என்ன செய்யணும்ன்ற முழுமையான விளக்கன்னு சொல்லுவோம். மற்றபடி 1 ஏக்கர்னா நாங்கள் வந்து பார்த்து செய்து தருவோம். மற்றது ரகன் ரூட் வந்து ஒரு 1/2 ஏக்கர்னு சொல்லிச்சுன்னா வந்து செய்து தருவோம். சரிங்கண்ணா. ஓகேண்ணா. மற்றது இங்கே வந்து விவசாயத்தில் கன பேர் செய்யலாது சாதிக்கலான்னு சொல்லினோம். வெளிநாட்டில் இருக்கிறார்கள் எல்லாம் விருப்பமாக இருந்தால் நான் தயாராக இருக்கிறேன். யாராவது ஒரு ஆளுக்கு முதலாவதாக ரகன் பொருள் தோட்டம் பெரிய லெவலில் செய்வாராக இருந்தால் முழுமையாக முடல் பாமை இலங்கைக்கு எடுத்துக்காட்ட ஒரு சவாலை அதை செய்து காட்டலாம். யாராவது ஒன்று எங்களோட தொடர்பு கொள்ளட்டுக்கும் முடிவாக செய்து கொடுப்போம். கட்டாயம். இது இங்கே வரப்போகுது அப்படி நடந்து ஏதாவது சொல்லியிருப்பாங்க கட்டாயம் சொல்லிக்கணும். அது வந்து தவிர்க்க இயலாது. விவசாயம் என்றாலே எல்லாரும் விரும்பலத்தானே, தோட்டக்காரன்ற விரும்பல தானே. அதான் நாங்கள் என்ன ஒரு நம்பிக்கை. இப்போ உதாரணத்துக்கு அனுப்புறீங்க, சரி ஓகே நான் வந்து இவ்வளோ ஏக்கரில் வந்து ஒரு ட்ராகன் ஃப்ரூட் தோட்டம் செய்ய போகிறேன்னு சொல்லியிருக்கேன். சில சொல்லுவாங்க இது வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதை விட என்ன ஒரு நம்பிக்கையில் வந்து நீங்கள் இங்கே செய்யலாம், இங்கே செய்தால் நாங்கள் நம்பிக்கை எனக்கு வாரக்கான நான் சின்னதுக்கும் அப்பாவோட விவசாயம் செய்ததும் விவசாயம் மேலே இருக்கிற நம்பிக்கை சின்ன வயதுலேருந்து ஊட்டப்பட்ட நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு இருக்க பதில் அதுதான். சின்னல அந்த விவசாயத்தில் வந்து ஒரு நம்பிக்கை தான் இப்போ அந்த நம்பிக்கையே இருக்குது. ஓகே. இங்கே இல்லை இங்கே ஒரு இடம் இல்லாட்டியும் அதை உருவாக்கி பார்க்கலாம், உருவாக்கி அறுவடை செய்யலாம் என்ற நம்பிக்கை உண்டு. ஓகே. நல்ல விஷயம். உங்களோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள். மேலும் மேலும் இன்னும் நிறைய தோட்டங்கள் வரணும். கட்டாயம் வரும். கட்டாயம். மிகப்பெரிய வெற்றி காணுற வரைக்கும் உங்களோட முயற்சி தொடரும். கட்டாயம். பார்க்குற நீங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நம்பர் ஸ்க்ரீனில் எதிரும் தொடர்பு கொண்டு நீங்கள் நிறைய விஷயங்களை பெற்றுக்கொள்ளாமல் உங்களை தோட்டங்கள் செய்ய போகிறீங்களா, இல்லாட்டி பழங்கள் தேவையா, மாதுளம்பழ சீசனுக்கு மாதுளம்பழங்கள் தேவையா, மாதுளம் கண்டுகள் தேவையா, இல்லாட்டி மாதுளம்பழ தோட்டம் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய ஆலோசனைகளுமே அதுக்குரிய நடவடிக்கைகளுமே செய்யணுமே. விவசாயம் சம்பந்தமான என்ன விதமான ஆலோசனையும் கேட்கலாம். எங்களுக்கு தெரிஞ்சே சொல்லுது. நாங்கள் எல்லாம் தெரியும்னு சொல்லி எங்களுக்கு சின்ன அளவு தான் தெரியும். அதை சரியான முறையில் சொல்லி. ஓகே. மற்ற இது என்னென்ன இது வந்து இலந்தி அப்புலன்னு சொல்லி சொல்றது. இது ஹைப்ரிட் பண்ணப்பட்ட இலந்த. இது வந்து நல்ல பெரிய காயாக வரும். ஒரு 15 பழம் 20 பழம் 1 கிலோவுக்கு வரக்கூடிய மரம். இது வந்து ஒரு வருஷம் பழத்து முடிஞ்ச அப்புறம் இது ப்ரூன் பண்ணுறது இப்படித்தான் பாருங்க. இந்த ஃபுல்லாக வெட்டிடுங்க, அடிமட்டத்துக்கே வெட்டிடுவோம். அதுக்கப்புறம் இதில் வந்து நிறைய கட்டுகள் வந்த பாருங்க. நிறைய கட்டு வந்தது. அதில் எல்லாத்தையும் வெட்டிட்டு ஒரு மரத்துக்கு 7 கட்டு 8 கட்டு கிட்ட வெட்டு இருக்குது. இதில் எங்கள்கிட்ட 5 மரம் சாம்பிள் செய்து பார்த்துக்கிறோம். நல்லா சூப்பராக வந்தது. காயெல்லாம் வந்தது. ஓகே ஓகே ஓகே. அடுத்தது இங்கால பதிவு வச்சுருக்கீங்களே. இந்த கண்டுகள் வந்து இப்போ பதிவு வச்சு கிட்டத்தட்ட 45 நாளாக போச்சுது. பாருங்க இந்த எல்லா குழந்துமே வரத்து வாங்கிட்டு இந்த குழந்து வார கண்டு எல்லாமே நடுகைக்கு தயாராகிட்டுது. எல்லாமே வேர் வந்து குழந்து வர பார்த்து எடுத்து வைக்கலாம். நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டா நாங்கள் கண்டு கொண்டு வந்துடுவோம். எங்கள்கிட்ட தூணும் இருக்குது, ரிங்கும் இருக்குது, வேலையாக்களும் இருக்குது. கொண்டு வந்து உங்களுக்கு நடுவு செய்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய கண்டுகள் இருக்குது. இந்த கண்டுகள் எல்லாம் நாங்கள் வந்து அனுராதபுரத்தில் நாங்கள் எங்கே இந்த எங்கண்ட கண்டு தோட்டம் எடுத்து வச்சோமோ அதைத்தான் இந்த கண்டுகள் வேண்டி இங்கே பதிவு வச்சிருக்கிறோம். அப்படி பாக்கி கூட சேர்த்து இங்கே கொண்டு வரது கஷ்டமண்டாக்காண்டு இந்த கொப்புகளை அங்கேருந்து வெட்டி இங்கே கொண்டு வந்து நாங்கள் பதிவு வச்சிருக்கிறோம். இந்த வருஷம் எங்கள்ட மரத்துலேருந்து பல மாஞ்சி அப்புறம் எங்கள்ட மரத்துலேருந்து கலைக்கிற கொப்புகளில் எங்கள்டையும் பதிவு வைக்கலாம். இது வந்து நாங்கள் அனுராபுரத்துலேருந்து கொண்டு வந்த கண்டுகள் எல்லாமே சிவப்பினம் தான். எல்லாமே சிவப்பினம். எங்கள்ட அந்த மரங்கள் எங்கே பண்ணுமோ அவையிட்ட தான் நாங்கள் இந்த கண்டு திருப்பி வேண்டியிருக்கோம். அதே தாவரங்கள் தான் பட் கொப்பு கண்டு வெட்டிக்கலாம். நாங்கள் போய் தான் வெட்டி கொண்டு வராங்கன்னு நம்பிக்கைக்காண்டு. ஓகே. இந்த நாங்கள் நம்பி கொண்டு வந்து வச்சு விடப்போ இந்த சிவப்பு பழம் கொண்டு வெள்ளைப்பழம் காய்ச்சா நீங்கள் இங்கே வந்துடுவீங்களா தோட்டம் சரி சிவப்பை நீங்கள் வெள்ளை ஆக்கிதுன்னு சொல்லி அதுக்காண்டி அதை நாங்கள் உறுதிப்படுத்துவோம். சிவப்பு தானன்றதை உறுதிப்படுத்துவோம். இங்கால மாதுளை. ஓமாம். இங்கெல்லாம் மாதுளை கண்டு பதிவு வச்சிருக்குது. மொட்டும் கிடக்கு இல்லை. அது அங்கே தாய் தாவரம் பூக்கைக்குள்ள இதுவும் பூ வரும். அதான் நாங்கள் நட்டு போட்டு பூ வரைக்குள்ள விருதில் தானே மாஞ்சி எறிஞ்சிட்டு இப்போ காய்க்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறோமோ அப்போ கொடுக்குறது. இது வந்து ஒரு கண்டு வந்து 500 ரூபா கொடுக்குறாங்க. 100க்கு மேலேன்னு சொல்லிச்சுன்னா 450 ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் தோட்டம் வைக்க வேணும்னு சொல்லி கேட்டால் நாங்கள் வந்து தோட்டமும் வச்சு தருவோம். உங்களுக்கு பழம் வார வரைக்கும் அதை வந்து கிழமைக்கு ஒரு 15 நாளைக்கு வந்து பராமரித்து தருவோம். என்ன செய்யணும்னு சொல்லி வந்து சொல்லி செய்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படின்னு சொல்லி அதுக்கு உங்களோட நேர தொடர்புக்கு வாங்குவோம். மற்ற இன்னொரு விஷயம் என்ன, இப்போ சில வெளிநாட்டுக்கார் வந்து இலங்கையில் முதலீடு செய்யணும், ஒரு பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணி செய்யணும்னு சொல்லி ஒரு ஐடியா ஒன்று இருக்கும். அப்படிப்பட்ட இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி செய்யலாமா நம்பிக்கையா? இல்லை. வெளிநாட்டிலேருந்து முதலீடு செய்கிற ஆட்களுக்கு 2-3 விஷயம் அவசியம் குறை நினைக்கிற மாதிரியா நான் சொல்கிற கதைக்கு அப்படி நான் பிள்ளையாக்காச்சும் அதை மன்னிச்சுக்கொள்ளுங்க. என்ன சொல்லிச்சுன்னா அவை வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து முதலீடு செய்யல 2-3 விஷயம் இருக்குது. அவை வந்து இது வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு செய்யணுமா, ஃபார்மிங் அல்லாக சரட்டிக்காண்டி செய்யணுமா, அல்லா பிஸ்னஸுக்காண்டி செய்யணுமா, 3டைம் உண்டாச்சே செய்யலாது. இங்கே வந்து ஒரு ஃபார்ம் எடுக்கல இந்த 3டைம் உண்டாச்சி நினைக்கணும். சரட்டிக்காக செய்யல சரட்டியா சொந்தக்காரரை வேலை கொடுக்கணும், வேலை வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதை அப்படி செய்யலாம்.
அப்படி இல்லை நாங்கள் பிஸ்னஸ்ன்னு சொல்லிச்சுன்னா பிஸ்னஸ் ஆச்சு வேணும் அதில் என்டர்டைன்மெண்ட் எல்லாமே நம்ம நிற்க வேணும் நாங்கள் வந்தால் இங்கே இதாக இருக்கோம்னா அப்படி செய்யலாம் மூணும் சேர்த்து செய்யறாது பிஸ்னஸ் பிளானில் செய்வில் 1 ஏக்கருக்கு வெளிநாட்டு பாருங்க கட்டாயம் 10 ஏக்கருக்குறையே செய்யக்கூடாது 1 ஏக்கருக்கு வந்து 50 லட்சம் ரூபா முதலீடு செய்யறதுக்கு தயார்னு சொல்லி சொன்னால் நீங்கள் முதலீடு செய்யலாம் 10 ஏக்கரில் தோட்டம் செய்யறது சொல்லிச்சுன்னா 5 கோடி ரூபா காசு முதலீடு செய்யணும் செய்தால் 3வது வருஷத்துலேருந்து 5வது வருஷத்துக்கு அந்த 5 கோடி ரூபா வைக்க ரிட்டர்ன் ஆயிரும் அதுக்கு பிறகு ஒவ்வொரு வருஷமும் ஒரு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் இருக்கும் இது சுவராக நடக்கும் அதனால் ஒருத்தருமே 5 கோடி ரூபாய் காசு 10 ஏக்கருக்கு முதலீடு செய்ய மாட்டோம் இதால் தான் இந்த வியாபாரம் வந்து செய்யலாமல் கஷ்டப்படுகிறோம் இல்லை இப்போ சில ஜோசியம் இந்த இவ்வளோ தொகை கொண்ட நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணைக்கு வந்து நம்பிக்கையாக 100% வந்து அதால் அறுவடை இவ்வளோ 3 வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குமா அப்படி ஒரு சந்தேகம் சொல்லுங்க அப்போ வாழ்க்கையை நம்பிக்கையில் வாழ்க்கை தானே ரிஸ்க் எடுக்காமல் விவசாயம் செய்யலாம் இல்லைன்னா நீங்கள் விவசாயத்துக்கு வர வேணும்னு நினைக்கிறார்கள் மட்டும் தான் இந்த கருத்து முதலீடு செய்கிறதுக்கு நீங்கள் பணம் தான் உழைக்கணும்னு சொல்லினா அவ்வளோ துறை இருக்குது அதில் தான் உழைக்கலாம் விவசாயம் நான் வந்து விவசாயம் செய்யணும்னாக்காண்டி லண்டன் நாட்டையே விட்டுட்டு சொல்லங்காக்கு வந்தேன் அங்கே மாதம் இவ்வளோ சம்பளம் எடுத்து கொண்டு வந்தேன் அப்போ நான் யோசிச்சிருக்கலாம் தானே இதை நான் விட்டுட்டு போனேன் இங்கே எனக்கு மாதம் சம்பளம் இல்லாமல் போயிடும் ஊரில் போய் உழைக்கலாமா தொடங்கலாம் லண்டனே விட்டுட்டு வந்தால் விவசாயம் செய்யலாம் நம்பிக்கையில் அப்படி ஒரு நம்பிக்கையில் வந்தால் மட்டும்தான் விவசாயம் செய்யலாம் துவங்கக்கு முன்னே வரமோன்ற ஒரு கேள்விக்குறி இருந்தால் வராது உள்ள தொகை இன்வெஸ்ட் பண்ணி அப்படி சந்தேகம் மட்டும் வரந்தானே அதுதான் நான் சொல்றேன் அது விவசாயம் வேறு இருக்கு 100% பேர் நீங்கள் நம்பிக்கை கொடுத்து செய்து கொடுப்பீங்கன்னு சொன்னால் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருப்பேன் நினைக்கிறேன் அப்படியா அதுக்கு நான் முதல்ல சொல்லுறேன்னா விவசாயத்தில் வந்து அப்படி நம்பிக்கை கொடுக்கிறானால் இப்போ ஒரு வீடு கட்டிடம் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியர் இதில் கட்டின வீடு மாதிரி வவுனியால் ஒன்று கட்டிதான் அதே மாதிரி கட்டி கொடுக்கலாமா இது விவசாயம் இது ஃபார்மிங் வந்து இயற்கையோட போராடுறது அதான் மண்ணன் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை இது வந்து ஒரு இது என்னென்னு சொல்கிறது ஒரு கடவுளோட சேர்ந்த ஒரு முயற்சி அது வந்து இயற்கை ஒத்துழைக்க வேணும் உங்களுக்கு முயற்சி செய்யலாம் உத்தரவாதம் கொடுக்கலாம் மற்ற இன்னொரு விஷயம் நீங்கள் லண்டன் விட்டு வந்து நீங்கள் சொல்லி என்னதுக்காண்டி விட்டு நீங்கள் இல்லை உண்மையாக நான் வந்து விவசாயம் செய்யணும் பண்ணாக்காங்க நான் சின்னலேருந்து விவசாயம் தான் செய்தேன் நான் இங்கே இடையில எல்லாருமே வெளிநாடு போயிடும் அந்த வெளிநாடுனா என்னென்ன இருக்கோ பார்க்க வேணும் உண்மையாக உழைக்க அந்த வயசில் வந்து ஒரு ஆசை எனக்கு சின்னல அந்த இதில் பார்க்கல இங்கே அந்த யூகேன்றதை பார்த்தாலே இப்படா அந்த யூகேக்கு போகிறது நாங்கள் சின்ன கம்யூனிகேஷன்லாம் போய் டெலிஃபோன் கிடைக்கிறது 744 நம்பர் 6வது கொண்டு வந்து கொடுத்து கோல் அடிப்பிச்சா நாங்கள் போய் லண்டனுக்கு இவ்வளோதான்னு சொல்லி நாங்கள் லண்டன் போனோம் அந்த ஒரு எண்ணத்துக்காக தான் லண்டன் போனேன் சரியா 10 வருஷம் இருக்கும்னு நினச்சி நான் இருந்தேன் நான் உண்மையாக நான் இங்கே வரைக்கும் அம்மா அப்பாவோடய நான் வேறு வேணாம்னு தான் சொன்னேன் அண்ணா சௌரங்கள் அண்ணாக்கெல்லாம் எல்லாம் இருக்கிறாங்க தம்பியாக இருக்காங்க வேறு ஒன்றால் தான் சொன்னாங்க நான் ஒருத்தருக்குமே சொல்லி எழுதி கொடுத்து வந்தேன் இங்கே வந்த உடனே அம்மா என்ன கேட்டவ என்ன செய்ய போகிறேன் நீங்கள் என்ன தொழில் செய்ய போகிறேன் நான் ஒரே சொல்லி சொன்னால் நான் வந்ததே விவசாயம் விவசாயம் தான் செய்வேன் விவசாயம்லாம் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி அதில் எதுவும் பயணிச்சு கொண்டு இருக்கிறோம் லண்டனில் சரியா 10 வருஷம் இருந்தேன் 10 வருஷம் 2005 போனால் 15 வந்தேன் ஓகே அதுக்கப்புறம் இங்கே வந்து 10 வருஷம் ஆச்சு இனி போகிற ஐடியாக இல்லை இது வேணாம் என்ன வேணாம் வெறுப்பாக சொல்கிறீங்க அது நீங்களும் ஒரு டைம் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு விருப்பம் இல்லை இல்லை இருக்கா போய் சுற்றி பார்க்க ஆசை எந்த நாளுமே சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம் ஆனால் அங்கே இருக்கிற திருப்ப இங்கே வந்துடுவோம் நிறைய விஷயங்களை பாய்ஞ்சிருப்பாரு உங்களுக்கு அதாவது ட்ராகன் ஃப்ரூட் சம்மந்தமாக பார்த்து நாங்கள் பழங்கள் உண்மையாக எனக்கு என்ன இந்த நாக்கு நிற்கிற இனிப்பு இல்லை உண்மையாக சாப்பிட பார்த்தீங்கன்னா அது வித்தியாசம் அந்த இனிப்பு இருக்குது நான் வீடியோ காலத்தில் நம்ம வேணும்னு சொன்னீங்க வேண்டி சாப்பிட்டு பாருங்க அப்படி இனிப்பு இல்லாட்டி நீங்கள் எனக்கு காசு நானே காசு தந்துருப்பேன் வேண்டாம் நானே நம்பிக்கையாக சொல்கிறேன் அவ்வளோத்துக்கு இனிப்பாக இருந்தது உண்மையாக வெளியில் சாப்பிட்ற ட்ராகன் ஃப்ரூட்டுக்கும் இதுக்கும் சரியான வித்தியாசம் இருக்குது கரெக்டாக நீ சாப்பிட்டு பார்த்து பிடிக்காது சொல்லுங்க எல்லாருக்கும் பிடிக்க முடியல ஒரு சில பேருக்கு பிடிக்கலாம் பிடிக்க முடியல ஸ்மெல் வந்து பிடிக்காது ஒவ்வொரு 20 விதமான ஆக்களுக்கு ரகன் பழம் சாப்பிட மாட்டோம் தூரியன் மாதிரி தான் சில பேருக்கு பிடிக்கும் எனக்குலாம் பிடிக்காது தூரியன் சில பேர் அதை விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆக்களும் சில பழங்கள் பிடிக்கலாம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து உங்களுக்கு தேவையான சொன்ன தொடர்பு கொண்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் நன்றி ஓகே நன்றி நன்றி நீங்களும் உங்களை தோட்டம் வந்து வீடியோ நன்றி